உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 வருடம் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வருடத்தில் வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா, ஒரு புறம் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுலையே பஞ்சமஸ்தானத்தில் ராகு நிற்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் 17ஆம் தேதி பயிற்சியாகி 16ஆம் தேதி பயிற்சியாகி 17ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய 4 அர்த்தாஷ்டம சனியில் வந்து அர்த்தாஷ்டம 4ஆம் வீட்டில் வந்து நிற்கிறார். அடுத்தது 10ஆம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் வீட்டிற்கு வந்துடுவார். இதில் 7ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதியில் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வருவார். அப்போது இங்கே சனி பகவான் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 5ஆம் வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த சூழல் இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்படின்னா கிரக அமைவுகள் ஒரு சாதக அமைவுகளை உண்டாக்கும். அதில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைவுகளில் குரு மட்டும்தான் மே மாதத்துக்கு மேலே 8ஆம் வீட்டிற்கு போகிறார். அது வரைக்கும் 7ஆம் வீட்டு இருப்பார். அப்போது இந்த கால அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைவு தான். எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுடைய சுய முயற்சியில் எதையும் சாதிக்கணும்னு நினைச்சவங்க நீங்கள். விடாமுயற்சி, கடின உழைப்பாளிகள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு எதுலேயுமே ஒரு நல்ல முழு முயற்சியுடன் இறங்கி செய்கிறவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்து எந்த ஒரு வேலையும் பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக இறங்கி செயல்படுவீங்க. ஆனால் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள். அப்படி விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பி சில விஷயங்களில் இறங்கி சில நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழல். ஏன்னா சொந்தம், பந்தம், நட்பு இந்த சார்ந்த ரீதியில் அவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்த்து செஞ்சு கடைசியில் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு புறம் தொழில் சார்ந்தும் இந்த 2024 வருடத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினாலேயும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினாலேயும் தொழில் சரிவுகளும் அதனால் கடன் சுமைகளும் மன அழுத்தங்களையும் சார்ந்து நிற்கிறீங்க. 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணிய இடம் மட்டுமல்ல, புத்திர பாக்கியம் மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்போ இந்த 2024 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 5இல் இருந்த ராகுவால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நல்ல விஷயங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ப்ராஜெக்ட் 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகி கடைசியில் காரணமே இல்லாமல் அந்த வேலையை முடிக்க முடியாமல் இன்னைக்கு நாளைக்குனே போயிருக்கும். இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போது இந்த சூழலிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியுமா? சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், பெரிய லெவலில் சாதிச்சிடலாமே என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது. ஏன்னா ஒரு புறம் குரு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 7ஆம் பாவத்தில் இன்னும் ஒருத்தர் வக்ர நிலையில் இருந்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 7ஆம் வீடுன்றது மனைவி சார்ந்த இடம். சிலருக்கு திருமண முயற்சி எடுத்து தடையாக இருந்திருக்கும். திருமணம் கைகூடி திருமணம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளான்ட்டு எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமை உருவாயிருக்கும். பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், தன்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிருக்கும், ஆனால் தனக்கு பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போ அந்த 7ஆம் பாவம் பிரேக் ஆனதுனால இந்த வக்ர நிவர்த்தினால் உடனடியாக திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அருமையான வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தணும். அது ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள். அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவம் கணவன் மனைவி சார்ந்த இடம். அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க.
திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு காரணமே இல்லாமல் 3வது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அவங்க சைடில் இருக்கிறவங்க உங்களுக்கு இனிமையாகவும், உங்கள் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும், எது எடுத்தாலும் இங்கே ஒத்து வராமல் மற்றவங்களால் வர பிரச்சனைக்கு நீங்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல். அந்த நிலையில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2025வது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இதில் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்றவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக தடப்பட்டு போகாத கோயிலில், கும்பிடாத தெய்வம் இல்லை, வழிபிறக்கமாக நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. இதில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் தான் இந்த குரு பகவான். அவர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தந்தை வழி உறவு முறைகள், உடன் பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி, மன அழுத்தங்கள் நீங்கி, அதனால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் உங்களை வந்து அடையும். அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல், கூடா நட்பு, தேவையில்லாத சிக்கல்கள், இதிலிருந்து அழகாக ஒரு ரிலீஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் குடும்ப சம்மந்தப்பட்ட இடமும் தன சம்மந்தப்பட்ட இடமும் 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீடுன்றதுனால பண நெருக்கடிக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, பண பிரச்சனைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக இத்தனை வருஷமாக கரெக்டாக நாணய நம்பிக்கையோடு இருந்த நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் தடுமாடக்கூடிய ஒரு சூழல், எங்கே உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் போயிடுமோன்ற ஒரு பயம், குறிப்பாக உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கிறவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகி இருக்கும். ஆக இந்த நிலைமைகள் அப்படியே தலைகீழாக மாறும். உங்களுக்கு ஒரு தனகாரகன், தனஸ்தானாதிபதி பலம் பெறும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணியிருப்பார்னா, கடந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருப்பார். ஆரோக்கியத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனால் அங்கே போனால் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்குது, உங்களுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னுவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனையாக தான் இருக்கும். உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி ட்ராப் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நரம்பு, ஜவ்வு, இந்த மாதிரியான சிக்கல்களை ரொம்ப பாதிப்புகள் கொடுத்துருக்கும். சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிக்கல் வந்திருக்கும். அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த 2025வது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, விருச்சக ராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக இருக்கும். குடைச்சல்கள் நீங்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான இடமாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இடமாற்றங்கள் ஆகிட்டு இருப்பீங்க. மனசுக்கு பிடிக்காத இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். தனக்கு பின்னாடி வரவங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டாகி நல்லா போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத ஒரு நிலைமை, இதில் ஒரு மாற்றம் பிறக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டான உத்தியோகம் கிடைக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் அவார்டு வாங்குகிற அளவுக்கும் சில ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மருத்துவமும் சார்ந்து, அதே நேரத்தில் அறிவியல் விஞ்ஞான துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளும், அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடம் ரொம்ப கை கொடுக்க போகுது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சியும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு முயற்சி எடுத்து தடப்பட்டு போச்சிங்க, வெளிநாட்டிற்குண்டான முயற்சி மீண்டும் கிடைக்குமா, கட்டின பணமும் கை வரல, என்னாலையும் வெளிநாடு போக முடியல, இதற்கு வழிபிறக்கமாக நினச்சிங்கன்னா இப்போ அதற்குண்டான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்க போகுது. குறிப்பாக வெளிநாட்டில் நான் இருக்கிறேன், நல்லா தான் போயிட்டு இருந்தது, என்னன்னே தெரியல, எல்லாம் குழப்பமாக இருக்குது, வேலை வேறு மாறக்கூடிய ஒரு நிலைமை, டக்குன்னு வேறு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்ற குழப்பம், இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. இந்த 2025வது வருடத்தில் உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பீங்க, நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. இதற்கு முன்னாடி 2024வது வருடம் வேலைக்கே என்னால் போக முடியல, போகிற மைண்ட் செட்டே இல்லை, என்னென்னே தெரியல, எல்லாமே எனக்கு பிளாக் ஆகுதுன்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இங்கே பாசிட்டிவ் ஆக போகுது. போல்டாக இறங்கி செயல்படுங்க, 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. குறிப்பாக வீடு வாங்குகிற வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு 100% உண்டாக போகுது. ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது, நிறைவேற போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, சிலர் கட்டிய வீடை வாங்குவீங்க, சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, ஏற்கனவே கட்டி நிற்கிற வீடை கண்டினியூ பண்ணிடுவீங்க.
விருச்சிக ராசி அன்பர்கள் ஆசைப்பட்டு கட்டின வீடு வந்து விற்று நம்ம கடனை உடனே கட்டி நம்ம நாணயத்தை காப்பாற்றலான்ற அளவுக்கு எல்லாமே சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிற அளவுக்கு எல்லாமே அந்த மாதிரியான நிலைமை மாறி அதை விற்காமலே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கவலைகள் வேண்டாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறக்கும். 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க பென்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் வேலை செஞ்ச அந்த பணம் எனக்கு வரல, நிலுவையில் இருக்குது, வருமானம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். பிள்ளைகளுடைய அனுகூலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. தீர்க்கமாக தெய்வ விஷயங்கள், ஆன்மீக ரீதியிலையும் தெய்வ வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த வருடம் நிறைய உங்களை வந்து அடைய போகுது. நிறைய உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஆக போகுது. நிறைய நல்ல பொதுத்துறையில் இறங்கி நல்லது செய்ய போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி அவங்களுடைய நல்ல பெரிய ஆட்களுடைய ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குரு பார்வை அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது. அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸும் சரி, கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஓட்டல் சம்மந்தப்பட்ட துறை, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான அமைவுகள் உண்டாக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹார்ட்வேர்ஸ் இதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அது பார்வை வந்து நிறைஞ்சி இருக்குது. இதில் வந்து லாபஸ்தானத்தில் 10ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவால் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை மாபெரும் மாற்றத்திற்குரிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. முயற்சி எடுங்க, கால நேரங்களை வீணாக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதகமும் ரொம்ப அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி அவசியம். திசா புத்திகள் மாறினால் எல்லாமே மாறிடும். அதனால் அதை பார்த்து ஒரு முடிவு எடுங்க. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த 2025 வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வளமும் அளிக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.